பண்டைய கால மக்கள் கிட்ட நம்ம கிட்ட இருந்ததை விட அறிவு ரொம்பவுமே அதிகமா இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்துல ரொம்பவுமே அதிகமான நூலகங்களும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நூலகங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர காட்டியுமே யாராலையுமே உள்ள போக முடியாத அளவுக்கு ரொம்பவுமே பாதுகாக்கப்படுது. சில நூலகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளா மூடி வைக்கப்பட்டிருக்கு. அங்க போகவே முடியாது யாராலையுமே. ஸோ இந்த நூலகங்களுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இங்க டேஞ்சரஸான புக்ஸ் இருக்கா? அப்படியும் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய புக்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் மனிதர்களால பார்க்க முடியாத சீக்ரெட்ஸா இருக்கா? ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது நம்ம பார்க்க போறது வத்திக்கான் நகரத்துல காணப்பட்ட ரகசிய நூலகத்தை பத்தி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நூற்றாண்டுகள் பழமையுள்ள எழுத்துக்கள், ஆவணங்கள், தேவாலய ரகசியங்கள் இது எல்லாமே பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏது இவ்வளோ ரகசியமா வச்சிருக்காங்கன்னா இந்த தேவாலய அதிகாரிகள் எடுத்த அரசியல் முடிவுகள், வரலாற்று புகார்கள் எல்லாம் இங்க பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. சில ஆவணங்கள் வெளியே வந்தா அந்த ஹிஸ்டரியே மாறிடும்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ அதனால தான் ரகசியமா வச்சிருக்காங்க. ஸோ இதுல என்ன இருக்குதுன்னா பொப் எழுதின தனிப்பட்ட கடிதங்கள், பழமையான வரைபடங்கள், தேவாலய முடிவுகளோட பதிவுகள், அரிய வகையான நூல்கள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நூற்றாண்டுகளா யாராலையுமே பார்க்க முடியாம பாதுகாப்பா அடைக்கப்பட்டு வச்சிருக்கு. அடுத்து பார்க்க போறது என்பர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இது பிரான்ஸ் நாட்டுல இருந்த ஒரு தனித்துவமான நூலக பகுதி. ஸோ இந்த பகுதியை மக்கள் நரகம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா இந்த பகுதியில சமூகத்துக்கும் மதங்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. சில நூல்கள் மொழிபெயர்ப்புல கூட சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவுமே கொடூரமான காதல் கதைகள், நெறிமுறைக்கு எதிரான கருத்துக்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. சில மதங்களை எதிர்த்து புதிதான நம்பிக்கைகள் எல்லாம் கற்பிக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால இதை ரகசியமா வச்சாங்க. தேவாலய அதிகாரிகள் அது மட்டும் இல்லாம அரசாங்கம் இதை பொதுமக்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்லி எண்ணினாங்க. சில நூல்கள் வெளியே வந்தா மக்கள் தவறான கருத்துக்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அவங்க பயந்தாங்க. அடுத்ததா சங்கிலி நூலகங்கள். இது மத்திய கால ஐரோப்பால இருந்த ஒரு தனித்துவமான முறையா இருக்குது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நூல் எல்லாம் ரொம்பவுமே ரேரா தான் கிடைக்கும், ரொம்பவுமே விலை உயர்ந்ததா இருக்கும். ஸோ அது திருட்டு போகாம பாதுகாக்க அங்க இருக்கக்கூடிய நூலக மக்கள் நூல்களை பாத்தீங்கன்னா சங்கிலியில கட்டி வைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அந்த நூல்கள் இருக்கக்கூடிய அறிவு எல்லாருக்கும் போய் சேராம பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. திருட்டை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அறிவை கட்டுப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல அறிவுன்று சொல்றது அதிகாரத்தை குறிக்கிற ஒரு சின்னமா இருந்திருக்கு. இதுல என்னென்ன நூல்கள் இருந்துச்சுன்னா மத நூல்கள், அறிவியல் ஆய்வுகள், அது மட்டும் இல்லாம இன்னும் பழமையான நூல்கள் எல்லாம் இருந்திருக்கு. சட்டம், அரசியல் தொடர்பான ஆவணங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. அடுத்து பார்க்க போறது இந்த உலகத்திலே ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு வரலாற்று நூலகம். அதுதான் அலெக்சாந்திரிய நூலகம்னு சொல்லக்கூடியது. இந்த நூலகம் பார்த்தீங்கன்னா அறிவுத்துறையிலையும் சரி, வரைபடங்கள்லையும் சரி, பழமையான புத்தகங்கள்லையும் சரி ரொம்பவுமே புகழ் பெற்றது. ஆனா வரலாற்று சொல்றது படி இது இப்ப அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா இது அழியல, தொலைந்த ரகசிய தலங்கள்ல அப்படி இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கும்னு சொல்லி நூற்றாண்டுகளா அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையிலே இந்த நூலகம் இருந்திருந்தா இங்க பாத்தீங்கன்னா தொலைந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள், பழமையான இலக்கியங்கள், தத்துவ நூல்கள், வரலாற்றுல மறைக்கக்கூடிய அறிவுகள் இது எல்லாமே இந்த நூலகத்துல தான் அடங்கி இருக்கும்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அண்ட் லாஸ்ட் நம்ம பார்க்க போற நூலகம் பார்த்தீங்கன்னா திபெத்திய மடரிசிகள்ல மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுருள் நூல்கள். ஸோ இது ரொம்பவுமே தூரமான மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மடரிசிகள்ல பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இங்க இருக்கிற மதகுருமார்கள் இந்த நூல்களை ரொம்பவுமே கவனமா கைப்பற்றி அதை பாதுகாத்து புதிய மாணவர்களுக்கு மட்டுமே படிக்க கற்றுக் கொடுக்கிறதா சொல்லப்படுது. ஏன் இது இவ்வளவு ரகசியமா இருக்குன்னா இதுக்குள்ள ஆன்மீக அறிவு, பழமையான மருந்தியல் அறிவு, அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே அரிய வகையான அறிவுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ அதனாலதான் இது நிறைய பேருக்கு தெரியாம கொஞ்சம் பேருக்கு மட்டுமே தெரிகிற வகையில வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வெளியில உள்ளவங்க இதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமா பாதுகாத்து வராங்க. ஸோ இதுல என்ன இருக்கலாம்னா ஆன்மீக பழக்க வழக்கங்கள், பழமையான மருந்தியல் அறிவு, தொலைந்த நாகரிகங்கள் பற்றின தகவல்கள், அரிய தொழில்நுட்ப ரகசியங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி நம்ம ஹிஸ்டரியில ரொம்பவுமே வெல்யூபிளா இருந்த சில நூலகங்கள், அதில் இருக்கக்கூடிய நூல்கள் இதெல்லாம் இன்னைக்கு வர காட்டியுமே பாதுகாப்பா மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ இதில் நீங்கள் பார்க்க விரும்பக்கூடிய சீக்ரெட்டான லைப்ரரி என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.